ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌகரியமாக இருக்கீங்களா? இதான் நான் வேலை செய்கிற இடம். பாருங்கள், தோட்டத்தை பாருங்கள், பேரிச்சம்பழ தோட்டம். ஏதாவது தெரியுதா? ஒரு 100 மரம் இருக்குது. காலையில் டெய்லி தண்ணி விடணும். அப்புறமா புல்லெல்லாம் அறுக்கணும். அதுக்கப்புறமா எல்லாம் நிறையா இருக்குது. இது இளந்த மரம் தெரியுதா? இது இளந்த மரம். இது எலுமிச்சை மரம். இதெல்லாம் எலுமிச்சை மரம். இந்த மரம் 10 வருஷம் ஆச்சு. இந்த பேரிச்சை மரம் ஆச்சு 10 வருஷமாக பராமரிச்சுட்டு வருவோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? அவங்களுக்கு என்ன வெளிநாட்டு இருக்காரு, மாதம் முடிஞ்சால் சம்பளம் காசு வீட்டுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். செஞ்சு பார்த்தாலும் தெரியும் வேலைலாம். இது ஒரு தழை வைத்தியத்துக்கு. இது என்ன தழைன்னு எனக்கே தெரியல. இது முருங்கை மரம் தெரியுதா? இது முருங்கை மரம். இறந்த மரம் இங்கேயும் இருக்குது. நல்ல மரம் ஒரு 8 மரம் வச்சுருக்கான். எலுமிச்சை மரம் ஒரு 6 மரம் இருக்குது. ஆமாம், ஊறுகாய் வேணா போட்டு திங்கலாம். கூட்டுக்கு பிச்சு கொடுக்கணும். எலுமிச்சை மரம்லாம். இது வேலை மரம். இதெல்லாம் வன்னி மரம் தெரியுதா? இதெல்லாம் வெட்டி ஆட்டு கொண்டு போடணும். இது என்னான்னு தெரியுதா? வெங்காயம் கொண்டு வச்சுருக்கேன். பார்த்துக்கோ. நான் என்ன தெரியுதா? இது ஒரு லைனு. அப்புறம் இது ஒரு லைனு தெரியுதா? அது தண்ணி டேங்கு, மோட்ரு. இது ஒரு லைன் தெரியுதா? வன்னி மரம் 2 பக்கமா எப்படி இருக்கு? ஒரு 5-6 ஏக்கர் வரும். கூட தான் வரும், குறைச்சி வராது. இது சுற்றி வரணும். 5-6 ஏக்கர் வரும். எல்லாமே இருக்குது இங்கே. தெம்பு தான் அவனை வேலை செய்ய. இங்கே பாரு, தேன் கூடு பாரு, தெரியுதா? அது தேன் கூடு. அதெல்லாம் கஷ்டம்தான், என்ன பண்ணுறது? வாயை வலிக்காமல் சொல்கிறாங்க ஊரில் ஜனங்க. அவனுக்கு என்ன தொப்பையில் இருக்கான்ப்பா. மாதம் முடியாது சம்பளம் வீட்டுக்கு வந்துடுது. நாங்கள் படுற போகிற எங்களுக்கு தான் தெரியும். மணி இப்போ 7:15. இப்போ தண்ணி ஓடிட்டுருக்கு. என்ன பண்ணுறீங்களா? தண்ணி மரம் வெட்டணும். வெட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு ஆள் வெட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு குண்டி போடணும். என்ன செய்கிறீங்க? நடந்து காலை மூளை அத்துக்கும்.
மரம் அந்தாண்ட பெரிய மரம் காட்டுறேன். வேலை வெளிநாட்டு வேலை தான். 6 மணிக்கு வந்தோம், 11 மணி ஆகிடும். எல்லா வேலையும் முடிஞ்சு குளிச்சுட்டு சாப்பிட்டா மணி 11 ஆகிடும். சரி, இது அடுத்தலாம் சூப்பராக இருக்க இடம். பன்னித்தோப்பு எல்லாம் வெட்டி ஆட்டு போட்டுட்ருக்கோம். இந்த ஒரு லைனு புல்லெல்லாம் அறக்கணும். புல்லாம் அறுத்து ஆட்டு கொண்டு போடணும். மாடு தெரியுதா? லைனில் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன பண்ணிட்டீங்க எல்லாம்? வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். யாரெல்லாம் பார்க்கணுமோ பாருங்கள். பக்கத்தில் தோட்டம். புரியுதா? இந்த இடம்லாம் பாலைவனம் தான், எல்லாமே பாலைவனம் தான். இங்கே ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு, காட்டுறேன் பார். தெரியுதா ஃப்ளைட்டு? தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃப்ளைட் தெரியுதா? தெரியணும், ஃப்ளைட் தெரியுமே. இதுதான் ஆட்டு சாணம், ஆட்டு எருவு, பேரிச்சி மரத்துக்கு போடுறது. முள் கழிச்சு விட்டான், போய் தூக்கிட்டு போகணும். தண்ணி ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும். வேலை கோட்ரஸ் எல்லாம் கட்டி வேஸ்ட்டாக கிடக்கு. 5 வருஷம் ஆச்சு ஃபேமிலி வந்துங்க. ஃபேமிலி வந்தால் வேலையும் கஷ்டமாக இருக்கும், 10 ரூபா செலவுக்கும் காசு கிடைக்கும். ஃபேமிலி வரல, இப்போ சம்பளத்தில் தான் எல்லாம் செலவு பண்ணணும். எதாக இருந்தாலும் சம்பளத்துலேயே பார்த்துக்க வேண்டியதான். எல்லாம் ஃபேமிலி வந்துன்னா இதை சொல்கிற வேலை செஞ்சால் 150 காசு கிடைக்கும் செலவுக்கு. வெறும் ஃபேமிலி வரதில்லை, இப்போ 5 வருஷமாக வரதில்லை. எல்லாம் வண்டி மரம். இங்கே ஒரு லைனு, அந்தாண்டு 2 லைனு, அங்கே ஒரு தோப்பு இருக்குது பாரு. எல்லாம் கோட்ரஸ் தெரியுதா? பில்டிங்கு பார். இழந்த மரம் அடுத்த மாதம் எல்லாமே பிஞ்சு வச்சிடும். திரும்ப வச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த மாதம் எல்லாம் புல் பிஞ்சு வச்சிடும்.